சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க வச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மீனராசிக்கு இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்ப்போங்க. மீனராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவரை 12ல் இருந்தார். விரயம், அது எப்படியான விரயம், செலவு செலவு செலவு, எதை தொட்டாலும் செலவு, தொடலைனாலும் செலவு, பார்த்த செலவு, பார்க்கலனா செலவு, நின்னா செலவு, உட்கார்ந்தா செலவு, படுத்தா செலவு, பேசினா செலவு, பேசலைன்னா செலவு, எதை எடுத்தாலும் செலவு தான். இப்படி போயிட்டு இருந்த செலவு காலம் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அப்படியே கொஞ்சம் குறையுது, செலவு குறையுது, கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க, கொஞ்சம் ஓரளவு முயற்சி பண்ணிடுவீங்க. கொஞ்சம் கடன் அதிகரிக்கும், வரக்கூடிய சமயம் கொஞ்சம் கடன் அதிகரிக்கும். என்னங்க கடன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, இல்லை நன்மை இருக்குது. என்னென்னா உங்கள் ராசிநாதன் 5ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அவர் 5ல் போய் 9ஆம் பார்வையை உங்களை பார்ப்பார். அதனால் பொருளாதாரம் உயர்வுகள் இருக்குது, அதனால் வளர்ச்சிகள் உண்டு, நன்மைகள் உண்டு மீனராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி திருமணமாக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடக்கும். கல்யாணமாகி ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கீங்களா, மறுபடியும் ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி கருத்து வேறுபாடுடன் பிரிந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மறுபடியும் ஒன்று சேருவீங்க. பல இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இஷ்ட போகங்கள் சித்தியாகும். குடும்பத்தில் பல சௌக்கியங்கள் ஏற்பட போகுது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்கள்ட்டெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு, பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுதுங்க மீனராசிக்காரங்களுக்கு.
முக்கியமாக மீனராசிக்காரங்க இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை கும்பிடுங்க. சனிக்கிழமை சனி பகவானை கும்பிடுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. ஆஞ்சநேயருக்கு ஏன் வெற்றிலை மாலை அப்படின்னா, ஆஞ்சநேயர் தான் முதல்ல போய் சீதாதேவியிடம் ராமபிரான் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த வெற்றியை சொன்னதுனால தான் ஆஞ்சநேயருக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஒரு தான் நல்ல செய்தி அப்படின்னா அந்த பொன் ஆபரணம், பொருள் ஆபரணம், கழுத்தில் போட்டிருக்க நகைகளை அள்ளி போடுவாங்க. தங்க நகைகள்லாம் இருந்தால் எதெல்லாம் கவலைப்படாமல் அள்ளி போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இன்பகரமான செய்தியை சொன்னதுனால, வெற்றியான செய்தியை சொன்னதுனால. அதனால் அந்த வெற்றி செய்தி சொன்னதுனால அந்த இடத்துல ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதாதேவி ஆல்ரெடி வரக்கூடிய சமயத்துலலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அணிகளை போட்டு எது வழியாக நான் போயின்னு இருக்கேன் அப்படிங்கிறத அறிகுறியாக ராமருக்கு உணர்த்தினாள். ஆனால் இந்த சமயத்தில் அவள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு அணிகலனும் ஆபரணங்களும் அல்ல. அதனால் அந்த இடத்துல விளைந்து இருந்த தொங்கி கொண்டிருந்த வெற்றிலையை சுற்றி கொடியாக போட்டு அப்படியே மாலையாக ஆஞ்சநேயருக்கு போட்டார். அதனால் சீதா பிராட்டி போட்டது அந்த மாலை, அந்த வெற்றிலை மாலை. அதனால் நாமும் போட்டு வந்தோன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சிவாய நமக.